Hi, hello my dear students. So 12th standard mathematics chapter 1 exercise 1.1 ல 4th sumல இருக்கும். இந்த sum ஒரு important 3 mark question. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய question. பார்த்துடலாமா? Yes. So A வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that என்ன பண்ண சொல்றாங்க பாருங்க. A square minus 3A minus 7I2. 2 is nothing but 2 by 2 matrix is equal to இது 0 கிடையாது. O is nothing but null matrix அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? Yes, null matrix என்ன 0 தான் வரணும். Yes. So this is O. And then hence find A inverse அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Yes. பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். So அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க LHSல A square minus 3A minus 7I2. This is LHS. So அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? Yes. So அப்போ A square அப்படின்னா A into A. அதானே A square. So A வந்து அவங்க மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. பண்ணிடலாமா? மல்டிபிள் பண்ணிடலாமா? நம்ம சூப்பரா பண்ணணும் மல்டிபிள். So A என்ன கொடுத்திருக்காங்க? 5 3 minus 1 minus 2. இதானே A கொடுத்திருக்காங்க. அகைன் இதை எழுதிப்போமா? Yes. 5 3 minus 1 minus 2. ஓகே, மல்டிபிள் பண்ணிடலாம். எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்பவுமே ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸ் எப்பவுமே காலம். இப்படிதான் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? எஸ். சோ இந்த ரோ எடுத்து போயிட்டு இந்த ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணி இந்த ரெண்டு எடுத்து எழுத போறோம். எழுதிடலாமா? எஸ். சோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் அப்படிதான் மல்டிபிள் பண்ணணும். தெரியல? எஸ். சோ 5 5s are 25. Then 3 1s are -3. Okay, fine. Next இந்த ரோ எடுத்து போயிட்டு இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். 5 3s are 15. Then 3 2s are -6. ஏன்னா இங்க மைனஸ் இருக்குல்ல? எஸ். Then இந்த ரோ எடுத்துட்டு போயிட்டு இந்த 2 காலம் கூட மல்டிபிள் பண்ணி இங்க எழுத போறோம். எழுதலாமா? எஸ். So 1 5s are -5. 2 1s are +2. ரெண்டு மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டு போறோம், ஒரே ஒரு மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டு போறோம். ஓகேவா? எஸ். தென் இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போறோம். So 1 3s are -3. Then 2 2s are +4. Okay my dear students, எந்த கன்ஃபியூஷன் இல்ல, ஈஸி தானே? எஸ். சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 25 minus 3 22. 15 minus 6 9. -5 plus 2 -3. -3 plus 4 1. ஓகேங்களா? சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A square. A square கண்டுபிடிச்சாச்சா? சோ A square ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சார் இங்க போட்டுடணுமா? எஸ். A square minus 3A minus 7I2. A square நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதை எடுத்து எழுதிக்கலாமா? எஸ். 22 9 -3 1. Okay, A square minus 3A. A என்ன நமக்கு தெரியும்? A என்ன கொடுத்திருக்காங்க? 5 3 -1 -2. Then -7I2 -7I2. 2 I என்ன நமக்கு தெரியும்? So 2 னா 2 by 2 matrix 1 0 0 1. Okay, simplify பண்ணிடலாமா? எஸ். சோ இதை அப்படியே வச்சுக்கலாம். 22 9 -3 1. now -3 உள்ள எடுத்து போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். இங்க பிளஸ் போட்டு -3 உள்ள எடுத்து போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ 3 5s are 15. மைனஸோட உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 3s are 9 minus 3 1s are 3. 3 2s are 6. ஒண்ணும் இல்ல. சோ இங்க என்ன சைன் இருக்கோ சைனை மாத்தி போடுறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா -3 ஓட உள்ள எடுத்து மல்டிபிள் பண்றல. இங்க பாருங்க, இது ரெண்டுக்கும் பிளஸ் இருக்கிறதால ரெண்டு மைனஸ் ஆயிடுச்சு, இது ரெண்டும் மைனஸ் இருக்கிறதால ரெண்டும் பிளஸ் ஆயிடுச்சு. சைனை மாத்தி போட்டுக்கலாம், ஏன்னா மைனஸோட எடுத்து மல்டிபிள் பண்றோம். சரிங்களா? எஸ். தென் -7 உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும்? இங்க பிளஸ் -7 0 0 -7. நோ டவுட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் முடிச்சிடலாமா? சோ ஆட் பண்றது நமக்கு தெரியும். என்ன பண்ணுவோம்? சோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணும். சரிங்களா? சோ இங்க 22 இருக்கு, இங்க 22 இருக்கு. -15 -7 என்ன? 22. சோ அப்ப +22 -22 என்ன கிடைக்கும் நமக்கு? 0. ஓகேங்களா? எஸ். 100.
எல்லா செகண்ட் டேர்மையும் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். எல்லா செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணிக்கலாமா? +9 -9 0, அங்கேயும் 0 தான் இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகேவா? எஸ். அண்ட் தென் எல்லா தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணலாமா? -3 + 3 என்ன ஆயிடும்? 0. தென் லாஸ்ட் டேர்ம் 1 + 6 7, இங்க என்ன இருக்கு? -7 இருக்கு. +7 -7 0. 0 0 0 0 null matrix. so null matrix கிடைச்சிருச்சு. so this is nothing but LHS தானே இது. so LHS எல்லாமே LHS. so இப்போ LHS நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 0 0 which means of null matrix கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா क्वेश्चन பாருங்க, equal to 0 தானே? yes. so அப்ப நமக்கு 0 வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. now क्वेश्चनல இன்னும் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, hence find A inverse. சோ இதுக்கு A இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியா. எஸ், வாங்க. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? a square minus 3a minus 7i2. so a square minus 3a minus 7i2 equal to O. இதான क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. எஸ். சோ இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு A இன்வெர்ஸ் P ஆர் போஸ்டா மல்டிபிள் பண்ண போறோம். நம்ம போஸ்ட் மல்டிபிள் A இன்வெர்ஸ். போஸ்ட்னா அடுத்து மல்டிபிள் பண்ண போறோம், ப்ரீனா முன்னாடி மல்டிபிள் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நம்ம போஸ்ட் மல்டிபிள் பண்ண போறோம். எல்லா டேர்ம் கூட போஸ்டா A இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ். சோ A ஸ்கொயர் A இன்வெர்ஸ் minus 3A A இன்வெர்ஸ் minus 7i2 A இன்வெர்ஸ் equal to O A inverse. ஓகேவா? எல்லா டேர்ம் கூடவும் போஸ்டா A inverse மல்டிபிள் பண்ணிருக்கோம். now இங்க பாருங்க, பவர்ல ஆட் பண்ணிக்கலாமா? பேஸ் 1 அந்த பவர்ல ஆட் பண்ணிக்கலாம். a power 2 a power -1 என்ன கிடைக்கும்? a கிடைக்கும். a power 1 which means of a minus 3 a into a inverse என்னன்னு தெரியும் நமக்கு? I. a into a inverse னா I அப்படினு தெரியும். so -3 I, then -7 I2 a inverse. சோ I கூட A B C எது வந்தாலும் ஆன்சர் வந்து அதுவா தான் வரும். சரிங்களா? சோ இப்ப I2 கூட A இன்வெர்ஸ் வரதா நீங்க என்ன கிடைக்கும்? A இன்வெர்ஸ் தான் கிடைக்கும். equal to O into A inverse which means of null matrix. சோ null matrix கூட A இன்வெர்ஸ் பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். now என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல? A இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ அதனால இந்த -7 அந்த பக்கம் அனுப்பிச்சிருக்கோம். சரிங்களா? சோ அப்ப இந்த -7 அந்த பக்கம் போச்சுனா +7 ஆயிடுமா? so +7a equal to இது அங்கேயே தான் இருக்கு. சோ இங்க என்ன இருக்கு? a minus 3i. ஓகேவா? இது கிளியர் தானே? எஸ். சோ இந்த -7a இன்வெர்ஸ் அந்த பக்கம் போகுது, ஈக்குவல் அந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடுமா? சோ அப்போ +a இன்வெர்ஸ் equal to இந்த டேர்ம் அங்கேயே தான் இருக்கு. இந்த டேர்ம் என்ன இருக்கு? a minus 3i. அவ்வளவுதான். ஓகேவா? எஸ். now இப்போ நமக்கு என்ன தெரியும்? a தெரியும். a எடுத்து எழுதிடலாமா? எஸ். a என்ன கொடுத்திருக்காங்க? 5 3 -1 -2. so 5 3 -1 -2 minus 3 i என்னன்னு தெரியும்? 1 0 0 1. ஓகே. now so என்ன பண்ணலாம்? a வை அப்படியே எழுதிக்கலாம். 5 3 -1 -2 then -3 உள்ள இருந்து மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப இங்க பிளஸ் போட்டுடலாம். சோ அப்போ -3 0 0 -1 இப்படி கிடைக்குமா? now ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். அப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சோ அப்போ 5 -3 2 கிடைக்குமா? 2 3 plus 0 3 -1 plus 0 -1 -2 -1 -3. this is nothing but 7a inverse. நமக்கு என்ன வேணும்? a inverse மட்டும் தான் வேணும். அப்ப இந்த 7 இந்த பக்கம் போச்சுனா 7 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுனா 1/7. ஓகே. சோ a inverse நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எஸ். சோ இந்த क्वेश्चन பாருங்க, டெஃபினட்டா வந்து ஈஸியா சூப்பரா உங்களுக்கு இந்த क्वेश्चन புரியும் அப்படினு நான் நம்புறேன். சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்றது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான क्वेश्चन நாம மீட் பண்றோம். Thank you to all. Bye bye. Tata.